எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காரை திருப்பிட்டு போயிடணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. டேய் டேய் சஞ்சய், டேய் டேய். டேய் என்னடா என்னாச்சு? என்னடா ஆச்சு? என்ன சஞ்சய். டிரைவர் காரை ஓரம் நிறுத்துப்பா. ஓகே சார். ஐயோ என்னாச்சுடா? என்னாச்சு? அப்பா, என்னடா? திடீர்னு தலை சுத்துது, வாமிட் வருது. ஏன்பா நீ என்ன மசக்கையாவா இருக்க? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? சஞ்சய், இல்லடா நல்லா தானே வந்துட்டு இருந்தாப்ல, திடீர்னு இப்படி சொன்னா கடுப்பாகுதுல்ல. டேய் இரா. அப்பா, தலை சுத்துது, இப்படி இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்காரேப்பா. அப்ப என்ன பண்ணும்? என்னால முடியலப்பா. ஹாஸ்பிடல் போகணும்ப்பா. ஹாஸ்பிடலா? ஐயோ டிரைவர். அது ஏய் சரி நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. நானும் சம்பந்தி அம்மாவும் வித்யாவை போய் கூட்டு வந்துடுறோம். சஞ்சய் உனக்கு ஓகேவா? ஓகேவா? என்னடா? இல்லப்பா. ஏய் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாயிடுச்சுப்பா. சரியாயிடுச்சா? அது என்னன்னா, நீங்க அவளை கூப்பிட போகும்போது நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ ஃபீல் பண்ணுவா. அதனால நானும் வரப்பா. உனக்கு வாந்தி வருதுன்னு சொன்ன? அதான் சரியாயிடுச்சுன்னு சொல்றேன். சரி சரி சும்மா பேசிக்கிட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் வரலங்க. என்னது? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னேன். டிரைவர், நீங்க வண்டி எடுங்க. சரிங்க சார். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். சரி மேடம். இப்போ என்ன பண்றது? டிரைவர் சார், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறீங்க? மேப் பார்த்தா சார் போறேன். மேப் பார்த்தா? ஹே, அது தப்பா காமிக்கும். அது வந்து எனக்கு ஷார்ட்கட் தெரியும். அந்த வழியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். 2 கிலோமீட்டர் தான் சார் காமிக்குது. அடடடடடா, அந்த ஏரியா ஃபுல்லா செம்ம டிராஃபிக்கா இருக்கும். என்ன சென்னையில இருந்து உங்களுக்கு ரூட் தெரியல? 2 கிலோமீட்டர் தாண்ட 2 மணி நேரம் ஆகும். நான் சொல்ற ரூட்ல போங்க. இப்ப வரும் பாருங்க, அந்த ரைட் எடுங்க. டேய் அவன் போறபடி போட்டுட்டா, நீ ஏன்டா போட்டு குழப்புற? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டிரைவர், நான் சொல்ற ரூட்ல போங்க. இந்த லெஃப்ட். எல்லாருக்கும் இன்னைக்கு மொத்த சென்னையும் சுத்தி காட்டுறேன். வித்யா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி பண்ணிடுமா? இல்லைன்னா உன் வேஷம் கலைஞ்சிடும். போங்க. ஐயோ, எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு போய் வித்யாவா மாறணுமே. என்ன பண்ணலாம்? ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சு? என்ன சொல்றீங்க? எப்போ? இது உடனே கிளம்பி வரேன். போன்ல யாரு சண்முகம்? அது வீட்ல இருந்து. ஏன், என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்பாவை பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். உடனே வர சொல்றாங்க. ஐயோ, பரவாயில்ல, நான் வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. முதல்ல குடும்பம் தான் முக்கியம். பிரீத்தி, இவன் கிளம்பட்டும், நாம மட்டும் போய் அவளை சமாளிச்சுக்கலாம். யோசிக்காத பிரீத்தி. பரவாயில்லங்க, நான் வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன். இல்ல சண்முகம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ போய் உங்க அப்பாவை பாரு. டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க. சரி, நான் வரேன். சண்முகம், பணம் இருக்கா உன்கிட்ட? இருக்கு மேடம். சரி, பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணு. நாங்க கிளம்புறோம். சரி, அப்போ நான் வரேன் மேடம். போயிட்டு கால் பண்ணு. பாத்து போடா. சரிங்க மேடம். கேஷ் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. அப்பா, ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இப்ப எல்லாருக்கும் முன்னாடி நான் அங்க போகணுமே. என்ன பண்றது? ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போறோம்? அண்ணா, சைதாப்பேட்டை போகணும். போலாமா? இது லெஃப்ட். டேய் அவன் போன ரூட்ல போயிருந்தாலே இந்நேரம் ஹாஸ்டலுக்கே போயிருக்கலாம். அப்பா சும்மா வழி காட்டுறேன்னு மொத்த சென்னையும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கடா. அப்பா பக்கத்துல வந்துட்டோம்ப்பா. போப்பா.
ஒரே ஸ்ட்ரைட் தான். பண்ணு எவ்வளவு தூரம் போகணும்பா? ஆனா உன் மேப் எங்கேயோ காட்டுது, இவன் எங்கேயோ சொல்லிட்டு இருக்கா. அதே ஏரியாலே சுத்திட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்க மேடம். டிராபிக் வேற ஹெவியா இருக்கு. ஸ்ட்ரைட்டா. இந்தாங்கண்ணா. சரிங்க. முன் பக்கமா போனா யாராவது இருப்பாங்க, பின் பக்கமா பைப் பிடிச்சு மேல போயிட வேண்டியதான். முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பிட வேண்டியதான். யாரா நீ? யாரு? ஐயோ ஐயோ இல்ல வந்த சொல்லுடா. யாராவது வாங்க வாங்க வாங்க. நம்ம ஹாஸ்டலுக்குள்ள ஒரு பையன் போந்துட்டான். வாங்க. டேய் யாரா நீ? இங்க எப்படி வந்த? வாங்க யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க. எதுக்குடா வந்த? சொல்றா. ஏதோ பையன் உள்ள வந்திருக்காண்டி. டேய் யாரா நீ? இல்ல எதுக்கு வந்த? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு வந்தன்னு சொல்லி உன்னை அடிச்சு கொன்றுவோம். சொல்றத கேளுங்க. நான் தப்பான பையன் இல்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா தான் இங்க வந்தேன். எந்த தப்பு பண்றதுக்கு இல்லங்க. லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள உனக்கு என்னடா வேலை? அடிங்க. இது வேடிக்கை பாருங்க. அடிங்க. அடிங்க. அக்கா கதவை திறந்து பாருங்க. அந்த ரூம்குள்ள போய் பாப்போம். போலாம். இப்ப ரைட் சைடுல திரும்பி போகணும். ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. டேய் மரியாதை நில்லு. ராஜி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருப்ப. நான் ரூம்ல குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தேன் மேடம். உள்ள வந்து சட்டப்பட்டின கழட்டறா மேடம். அப்படியா? ஆமா உருக்கி பயல. டேய் ஐயோ சொல்றது கேளுங்க. நானும் ஒரு பொண்ணு தான். என்னது? நீயும் பொண்ணா? ஐயோ தப்பிச்சு போய் சொல்றான். அதான் லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறான். நீ ஒரு பொண்ணுன்னு நாங்க எப்படி நம்புறது? எங்க தேடியும் காணுமே. எங்க இருக்கா? ஒருவேளை மாடியில இருக்க ரூம்ல இருப்பாளோ. சரி வாங்க போலாம். சண்முகம் யாரு? என்ன பண்றான்? நான் எப்போ பொண்ணுன்னு சொன்னேன்? நான் பொண்ணுங்க மனச நல்லா புரிஞ்சுக்கிட்ட பையன். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏண்டா பொண்ணுங்க ரூமுக்குள்ள வந்து பட்டனை கழட்டிட்டு கதையா விடுற? இவனை விடக்கூடாது. சண்முகம் நீங்க என்னடா பண்ற? மேடம் பாருங்க மேடம், உங்களுக்காக தான் நான் இங்க வந்தேன். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு வெளுத்துட்டாங்க. ஐயோ என்னடா நீ எதுக்குடா லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்த? ஆமா நீ உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்ன. அவருக்கு சரியாயிடுச்சுக்கா. வித்யா இங்க தான் தங்கியிருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவளை பார்க்க தான் வந்தேன். யாரு வித்யா? அது அது இவனோட அக்கா. இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தா. அவளை பார்க்க தான் இவன் வந்திருக்கான். வித்யா நீங்க யாருமே இல்லையே, என்ன கதை விடுறீங்களா? அது அவ வீட்ல இருந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டால, அதனால பேரை கூட மாத்தி சொல்லிருக்கலாம்ல. என் சாயல்ல ஒரு பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்களா? இல்லையே. அப்போ வேற ஹாஸ்டல் போல. நாங்க தான் தப்பா வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க போலாம். நில்லுடா. டேய் எங்கடா தப்பிக்க பாக்குற? வார்டன் இவன் ஏதோ தப்பு பண்ணதா வந்திருக்கான். நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே இப்படி எல்லாம் கதை விடுறான். இவனை நம்பாதீங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். ஆமா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்னடா சண்முகம் இப்படி பண்ணிட்டியேடா? ப்ளீஸுங்க சொல்றத கேளுங்க. இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு.
இவன் அக்கா தொலைஞ்சு போயிட்டாங்களா அப்பத்துல இருந்தே இவன் இப்படிதான் இருக்கான். பாவம். அமாவாசைக்கு அமாவாசை அக்காவை தேடி லேடிஸ் ஹாஸ்டல்ல சுவரேறி குதிச்சிருவான். இன்னைக்கு இங்க வந்துட்டான். லூசா? ஆமா ஆமா ஆமா. யாரு? நான் லூசா? லூசுன்னு சொன்னா கோவம் வந்துரும். டேய் சண்முகம், நீ லூசு தான்டா, பேசாம இரு. உசுரோட வெளில போவேனா? ஆமா, நான் லூசு தான். ஆனா இன்னைக்கு அமாவாசை இல்லையே. ஆமால. டேய் சண்முகம், நீ அமாவாசைக்கு தானே லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வருவ, இன்னைக்கு ஏன்டா வந்த? தப்பு இல்ல, லூசுனாலும் அதுக்கும் ஒரு ரூல்ஸ் வேண்டாம். லூசுக்கு ஏதுமா ரூல்ஸ்? பாவம் விடுங்க. இத முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு அடி வாங்கி இருக்க மாட்டான். பாவம், அடி வெளுத்துட்டாங்க. அவனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது, ஒன்னும் பண்ண மாட்டான். சாரிடா, உன்னை ரொம்ப அடிச்சிட்டோம். எல்லாரும் போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. போங்க. வாங்கடி. சரி வா. லூசாண்டி இவன். கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? அவனை ரிலாக்ஸ் பண்ணி நாங்க கூட்டிட்டு போறோம். இருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா வித்யாவை பாத்தியா? அதுக்கு தானே நான் உள்ள வந்தேன். எங்க தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அவ இந்த ஹாஸ்டல்ல இருக்காளா இல்லையான்றதே டவுட் தான். அவதான் போன்ல தெளிவா சொன்னாலேடா. வேற எங்க இருக்க போறா? ஒருவேளை நம்ம வர விஷயம் தெரிஞ்சு அவ உஷாராயிட்டு இருப்பாளோ? சொல்ல முடியாது, செஞ்சாலும் செய்வா. ஆனா அவங்க இங்க தானே வராங்க. அப்போ அவ இந்த ஹாஸ்டல்ல இருந்து தானே வெளியே வரணும். கண்டிப்பா அவ இங்கதான் இருக்கணும். மறுபடியும் நல்லா தேடி பாப்போம். இந்தாங்க தண்ணி குடுங்க. இந்த குடி. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ஆமா. அக்கா மேல அவ்வளவு பாசமா? ஆமா மேடம். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். அவனுக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கான். ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்துட்டு நாங்க போயிடுறோமே. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, சோஃபா இங்க இருக்கு, இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. டேய், நீ இங்கே உட்காந்துரு சரியா? நாங்க போய் அவளை தேடி பாக்குறோம். அவ கிடைச்ச உடனே மயக்க மருந்து கைவசம் இருக்கு, அதை வச்சு அவளை மயக்கமாக்கி அடைச்சு வச்சிருவோம். நல்ல பிளான் மேடம். எங்கேயும் போய் மறுபடியும் அடி வாங்கிறாதரா, இங்கே இரு. நீ போய் உட்காரு, நம்ம உள்ள போலாம். எங்க தேடியும் ஆளை காணோம். என்ன பிரீத்தி, சண்முகத்தையும் காணோம். அவனை வேற காணுமா? எங்க போயிருக்கான்னு தெரியலையே. மறுபடியும் அடி வாங்க போறான். வித்யா வரா பாரு. வரட்டும் வரட்டும், வா வா முடிஞ்சுக்கலாமா? அக்கா பாத்து, உள்ள போங்க உள்ள போங்க. வா பிரீத்தி, கீழே படுக்க போங்க. யாராவது வந்துட போறாங்க. அக்கா வாங்க நம்ம போலாம். வாங்கக்கா. வந்த வேலை சிறப்பா முடிஞ்சு. சக்சஸ் சக்சஸ். வா.
வாங்கம்மா. என்ன எல்லாரும் தயங்கி நிக்கிறீங்க? வாங்க போய் என் பொண்ணை கூட்டிட்டு வருவோம். நீங்க எல்லாரும் போய் கூட்டிட்டு வாங்க. நாங்க போய் கூட்டு வரதா? சம்பந்திமா என்ன பேசுறீங்க? அவளை நீங்க நேர்ல கூப்பிடணும். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? வாங்க. இவன் பிடிவாதக்காரன், கேட்க மாட்டான். வேதா வா போடா. யார் நீங்க? யார பார்க்கணும்? என் மருமக பேரு வித்யா, இங்கதான் தங்கி இருக்கா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வர சொல்லுங்க. வித்யா, அம்மாடி வித்யா. இல்லாத ஆளை கூப்பிட்டா எப்படி வருவா? யோ மாமா, நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உன்னை விழுத்தாதான் சரியா வரும். மாப்ள, வித்யாவை கூப்பிடுங்க மாப்ள. சார், என்ன இப்படி கத்துறீங்க? இது பொண்ணுங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல். அதனாலதான் என் பொண்ணை கூப்பிடுறேன். மாமா, என்ன மாமா இதெல்லாம் இப்படி அன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? நானா? ஏய், நீங்க இப்படி எல்லாம் கத்த கூடாதுடா. பேசாம இரு. மேடம், என் மருமக வித்யாவை வர சொல்லுங்க. சார், வித்யாங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. என்னது இல்லையா? என்ன சொல்றீங்க? மேடம், இது சைதாப்பேட்டை ஏஞ்சல் ஹாஸ்டல் தானே? ஆமா. இங்கதான் என் மருமக இருக்கிறேன்னு சொன்னா. அந்த பேர்ல யாரும் இல்லையே. உங்களுக்கு வேற ஏதாவது பிரான்ச் இருக்கா? இல்ல மேடம், இது ஒரு ஹாஸ்டல் தான். இங்க இல்லன்னா அப்போ ஏன் வித்யா இந்த அட்ரஸ் சொல்லணும்? இவங்களாம் வந்துட்டாங்க. இங்க பாருங்கம்மா, என் பொண்ணு பொய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஸ்னேகா, பிரீத்தி, நீங்க எங்க? இங்க நாங்களும் வித்யாவை கூப்பிடதான் அத்தை வந்தோம். என்னதான் இருந்தாலும் நான் அவளோட மூத்தாரு. என் மேலயும் அவளுக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும்ல, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இங்க வர்றதா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் மாமா எனக்கே தோணுச்சு. ரொம்ப முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமா மாமா. ஆமா, நீங்க லேட்டு. இப்ப அதான் முக்கியமா? வித்யா எங்க? ஆண்டி, அந்த பேர்ல இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. நாங்களும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டோம். அத்தை, எனக்கு மயக்க மருந்து குடுக்குறீங்க? அத நான் ஸ்மெல் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி நான் மயக்கமாவேன்? தோ வரேன்.